உங்களை என் நண்பர்கள் என்றேன். அதனால் நீங்கள் எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியநாயகி அன்னைக்கு கல் மண்டபம் அமைத்த இந்த திருநாளில், இந்த பலிபீடத்தில் அன்னைக்கு நான் இயற்றிய ஒரு பாடலை அரங்கேற்றம் செய்வதில் என்னை உற்சாகப்படுத்திய ஆயர் அவர்களுக்கு நன்றி சொல்லி ஒரு பாடலோடு தொடங்குகிறேன். இந்த பாடலானது சேப்பாக்கம் லொரேட்டோ அன்னையினுடைய திருத்தலத்திற்காக நான் இயற்றிய பாடல். அதை அன்னைக்காக அர்ப்பணம் செய்கிறேன். அம்மையே உம்மையே தஞ்சமென வந்தோம், எம்மையே காத்தருள்வாய். அஞ்சியே உம்மிடம் தஞ்சமென வந்தோம், பஞ்சம் பசி போக்கிடுவாய். உந்தன் திருத்தலமே வலம் வருகையிலே பலம் என்னில் பெருகிடுதே. எங்கள் வாழ்வு வளம் பெறுதே, எங்கள் வாழ்வு வளம் பெறுதே. அம்மையே அம்மையே பெரிய நாயகியே, அம்மையே அம்மையே பெரிய நாயகியே. பயணங்கள் போகும் பாதையிலே காவல் தெய்வம் நீ அம்மா. நம்பிக்கை இழந்து வீழ்கையிலே கரங்கள் பிடித்து நடத்திடுவாய். உந்தன் திருத்தலமே வலம் வருகையிலே பலம் என்னில் பெருகிடுதே. எங்கள் வாழ்வு வளம் பெறுதே, எங்கள் வாழ்வு வளம் பெறுதே. பிரியமானவர்களே, அமெரிக்காவிலே கலிஃபோர்னியா மாகாணத்திலே லாஸ் ஏஞ்சலஸ் நகரிலே தேசிய பேராலயம் இருக்கிறது. அன்னைக்காக எழுப்பப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு பேராலயம். அது 3 விதமான கட்டிடக்கலையை இணைத்து பிணைத்து செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன சிறப்பு அம்சம்னா, நான் ஆச்சரியப்பட்டு அசந்து விழிப்புறவுங்களை உயர்த்தி பார்த்ததற்கு காரணம், அந்த திருத்தலத்தினுடைய ஆலயத்தின் உள் பகுதிகளிலே ஓரங்கள் சுவர்கள் ஓரமாக அன்னை காட்சி கொடுத்த இடங்களில் இருக்கின்ற சுரூபங்களை வரிசையாக வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் இங்கே நமது திருத்தலத்தில் பார்க்கிறோம். பல நாடுகளிலே இந்த அன்னை பலவிதமான உருவங்களிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதில் இன்னும் மகிழ்ச்சி தந்தது என்னன்னா, அப்படியே எல்லா சுருவத்தையும் பார்த்துட்டு கடைசியில் வந்தால் நம்ம வேளாங்கண்ணி மாதா சும்மா ஜிகு 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 தக 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 தகன்னு, வேறு ஒரு மாதமும் அப்படி இல்லை, தங்கத்திலேயே. அங்கே என் மனசுக்கு வந்தது பெரிய நாயகி மாதா அங்கே இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்ல. ஆமாவா இல்லையா? ஆக இந்த அன்னையினுடைய சிறப்பு என்னன்னா, எல்லோரையும் சென்றடைகின்ற சிறப்பு. படைப்பிற்கெல்லாம் நற்செய்தின்னு இயேசு சொல்கிறாரு. அவர் ஈன்றெடுத்த தாய் நேராக போய் உலகின் பல நாடுகளில் பல இனம், பல மொழி, பல கலாச்சாரம், பல பண்பாடு மாதா போய் தொடர்பு செய்கிறார்கள். கனெக்டிவிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். வாட் அ கனெக்ட் ஆஃப் அவர் லேடி. எல்லோருடையும் இங்கே இருக்கிற சுருவங்களை பாருங்களேன். அவ்வளோ தூரத்துக்கு அமெரிக்கா போக வேண்டாம். பாருங்களேன், பிளாக் மடோனா கருப்பு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கட்டவிழ்க்கு மாதா. ஒவ்வொரு மாதாவும் வேறு மாதிரி இருக்கும். இன்று வரலாற்றில் சிறப்புமிக்க ஒரு நாள். கல் மண்டபத்தில் கல்லாலே முழுக்க கல்லாலே செய்யப்பட்ட அன்னையின் திருவுருவத்தை நாம் வைத்திருக்கிறோம். இது இங்கே நடந்த பணிகள் அனைத்திலும் ஒரு மணிமகுடமாக நான் பார்க்கிறேன். அதற்கு காரணமும் இருக்கிறது. வீரமாமுனிவருக்கு பல சிறப்பு இருக்குது, பல முகம் இருக்குது. அவர் நிறைய பேருக்கு தெரியாத பல முகம் இருக்குது. அவர் எழுத்தாளர், அவர் மருத்துவர், அவர் அறிவியல் அறிஞர், பல முகங்கள் இருக்குது. அதில் ஒரு முகம் என்னென்னா, இந்த மண்ணுடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழி, அதை அனைத்தையும் ரசித்து ருசித்து அதன் வழியாக
நற்செய்தியை சொன்னவர். மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயல். இந்த நிறைய கோவில் நம்ம கட்டுறோம், கிறிஸ்தவர்கள் கோயில்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஒரு செய்தியை அவங்க சொல்ல விரும்புகிறேன். நாம் பெரும்பாலும் கிடைக்கிற இடத்துல கோயிலை கட்டுறோம். ஆனால் வீரம முனிவர் கட்டின கோவில்கள் எல்லாம் அறிவியல் பூர்வமாக, இன்றைக்கி இருக்கிற சயின்ஸை சொல்லலை, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தமிழ் மண்ணில் உருவான அறிவியல் பூர்வமான அடிப்படை கோட்பாடுகளை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கிற நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனர்ஜி பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, சக்தி மையங்கள். இந்த புவியியலில் சக்தி மையங்கள் இருக்குது, பலவிதமான சக்தி மையங்கள். காற்றோட்ட சக்தி மையங்கள், கீழே நீரோட்ட சக்தி மையங்கள், சூரியனுடைய வெளிப்பாடுகளின் சக்தி மையங்கள். இதையெல்லாம் பார்த்து இந்த சக்தி மையங்கள் சந்திக்கின்ற இடங்களில் தான் ஆலயத்தை அமைப்பது இந்த நாட்டினுடைய மரபு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. தஞ்சை பெரிய கோயில் என்று இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அறிவியல் பூர்வமாக சக்தி மையங்களை அடிப்படையாக வைத்து கட்டப்பட்ட கோயில் அது. எருசலேம் தேவாலயம் நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள், சும்மா கட்டப்பட்டதில்லை அது. அதுவும் சக்தி மையங்களை அடிப்படையாக வைத்து கட்டப்பட்டது. அது மட்டுமல்ல, இங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற மரங்கள் ஸ்தல விருட்சம்னு சொல்லுவாங்க. ஸ்தல விருட்சம், ஒவ்வொரு சக்தி மையத்திற்கும் அருகில் 9 ஸ்தல விருட்சங்கள் இருக்க வேண்டும். இங்கே 9 ஸ்தல விருட்சம் இருக்கு. ஆக இந்த இடத்திற்கு நீங்கள் வந்தாலே போதும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த திருத்தலத்தில் வந்து நீங்கள் அமர்ந்து சில மணித்துளிகள் செலவழித்தாலே போதும், உங்கள் உடம்பில் இறை சக்தி ஏறும். உங்கள் உள்ளத்துக்குள்ளே இறை அன்பு ஊறும். நினைப்பில் வச்சுக்கோங்க, உண்மையிலே சொல்கிறேன் நான். இந்த அன்னையினுடைய முகத்தை ஏறெடுத்து பார்த்து நாம் வேண்டுகிற பொழுது இது பன்மடங்காக மாறும். காரணம், அதிலும் இந்த அன்னையினுடைய உருவத்திலும் கலாச்சாரம் பண்பாடு இருக்கிறது. அந்த முகத்தை பாருங்கள், அந்த ஆடை வடிவு அணிகலன்களை பாருங்கள், அதிலும் இந்த பண்பாடு வெளிப்படுகிறது. இன்னும் முக்கியமான விஷயம் இருக்கிறது. நீங்கள் நமது நாட்டை உலக அரங்கில் அறிவிக்கணும்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் வேண்டாம். அமெரிக்க ஐக்கிய நாடுகள், உலக ஐக்கிய நாட்டு சபையில் போய் தமிழ், நாங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? வேறு ஒன்றும் வேண்டாம், பறை அடித்தா போதும். டங்கு டக்கு டக்கு டங்கு டிங், உடனே உடனே தெரிஞ்சிடும் தமிழ்நாடு. ஒரு கிராமிய பாடலை தன்னே 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 போடு கிட்ட, தமிழர் பண்பாடு முடிஞ்சு போச்சு. ஒரு இந்திய மண்ணினுடைய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தணும்னா அங்கே போய் ஒரு ஆணோ ஒரு பெண்ணை நின்று பரதநாட்டியம் ஆடினா போதும். தலாங்கு தக்கதுமி கிரகிரதம் கிரகிரதம். இந்தியா பிரியமானவர்கள், கலை என்பதும் சிலை என்பதும் சாதாரண ஒரு விஷயம் இல்லை, நமது அடையாளம், பண்பாடு. இங்கே இந்த திருத்தலத்தில் இனி எத்தனை 100 ஆண்டு 1000 ஆண்டுகள் ஆனாலும் ஒரு அகழ்வாராய்ச்சி நடக்கிற பொழுது இங்கே வேறு எதுவுமே நிற்காது, அந்த கல் தான் நிற்கும், அந்த கல் மண்டபம் தான் நிற்கும். ஆராய்ச்சிகள் இன்றைக்கி நீங்கள் நிறைய அகழ்வாராய்ச்சியில் பார்க்குறோமில்ல, கீழடி வரைக்கும் என்ன இருக்குது? நம்ம போட்ட ட்ரெஸ்ஸும் சாப்பிட்ட சாப்பாடுமா இருக்குது? இல்லை. நீங்கள் எந்த ஆராய்ச்சி எடுத்து பாருங்கள், அங்கே என்ன இருக்கும்? கல்லில் செய்யப்பட்டதாக இருக்கும். கல்வெட்டு இருக்குதா? கல் இருக்குதா? கல்லில் செய்யப்பட்ட உருவங்கள். அது தரையார கடலாக இருந்தாலும் குமரிக்கண்டம் என்று சொல்லுகிறார்கள். சமீபத்தில் கூட ஒன்று படித்தேன், மிகப்பெரிய தமிழ் சாம்ராஜ்யங்கள் அப்படியே இருக்கிறதை படம் பிடித்து காட்டுகிறார்கள். அது அத்தனையும் கல். செதுக்கப்பட்டிருக்கின்ற சிற்பங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இது தமிழர்களது புராதான கலை என்று சொல்லுகிறார். அப்போ 2 விஷயங்களை நாம் இன்று மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த அன்னை ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம், ஏழை, பணக்காரவன், படித்தவன், பாமரன் என்று பார்க்காமல் எல்லோரிடமும் இறங்கி வந்து தொடர்பு வைத்துக் கொள்கிறாள். தேடி வந்து அன்பு செய்கிறாள், தேடி வந்து வரங்களை கொடுக்கிறாள். என்ன ஆச்சரியம் பாருங்க, அவங்க யூத பெண்மணி தானே, அவர்களது மொழியை பேசிக்கொண்டு அவர்கள் பாட்டில் இருக்கலாமே. அவர்களுக்கும் கோணாங்குப்பத்துக்கும் என்ன தொடர்பு? லூது நகருக்கு என்ன தொடர்பு?
மெஞ்சுக்கோரைக்கு என்ன தொடர்பு, பாத்திமாவுக்கு என்ன தொடர்பு யோசித்து பாருங்க. பூண்டிக்கு என்ன தொடர்பு, வேளாங்கண்ணிக்கு என்ன தொடர்பு, எல்லாம் வேற 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 இனம், நிறம், மொழி. அந்த அம்மா இறங்கி வந்து பேசுகிறாங்க, காட்சி கொடுக்குறாங்க. நான் தான் அமல உற்பவி, நான் தான் மரியா சொல்கிறாங்க தெளிவாக. நான் தான் ஜெபி, மனம் வருந்து மனம் திருந்து எல்லோரும் இறங்கி வருகிறார்கள். அது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, நாம் என்பது நாம் மட்டுமல்ல, நமது மொழியும் இனமும் கலாச்சாரமும் பண்பாடும் இந்த எத்தனை 1000 ஆண்டுகளானாலும் நிலைத்து நிற்கக்கூடிய இந்த சிற்பக்கலை மிக முக்கியமானது. ஏன்னா எழுத்துக்களெல்லாம் எரிச்சிட்டாங்க. தமிழில் இருந்த ஏராளம் சுவடிகள் எல்லாம் திட்டமிட்டு எரித்தார்கள், ஆற்றில் விட்டார்கள். நமது வரலாறுகள் எல்லாம் அழிந்து போனது. ஆனால் கல் அப்படி இல்லை, எத்தனை வருஷமானால் நிற்கும். எனவே நமது மனதுக்குள் என்ன இருக்க வேண்டும் என்றால், நாம் அன்னையினுடைய பிள்ளைகள் என்றால் இயல்பாகவே நமக்கு என்ன வரணும்னா, யாரை தேடியும் நாம் போக வேண்டும். உங்களை என் நண்பர்கள் என்றேன், அதனால் நீங்கள் எல்லாருக்கும் அன்பு செய்யணும் இயேசு சொல்கிறார் இல்லையா? அது மாதிரி மாதாவும் அதைத்தான் செய்கிறார்கள். நான் உங்களை என் பிள்ளைகள் என்றேன், அதனால் நீ என்ன ஜாதி, என்ன மதம், என்ன மொழி, என்ன நிறம், பணக்காரன் ஏழை, படித்தவன் பாமரன் பாட்டாளி நான் பார்க்க மாட்டோமா. உங்கள் எல்லாருக்கும் நான் இறங்கி வருவேன். எந்த நாடு, எந்த கண்டம், மலையா, குன்றா, ஆறா, ஏரியா, கடற்கரையா, எல்லா இடத்துலையும் இந்த அம்மா இருக்காங்க. எல்லா இடத்துலையும் வறண்ட பூமியிலும் இருக்கிறார்கள். அப்போ நாம் இந்த அன்னையை பக்தர்களாக இருக்கிறோம், சீடர்களாக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம்னா நம்ம குடும்பத்திலேருந்து தொடங்கணும். என்ன தொடங்கணும் தெரியுமா? தாய் அன்பு செய்யணும். கோவக்காரியாக இருக்கலாம். தந்தை அன்பு செய்யணும். அவர் ரொம்ப கடினமானவராக இருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பாவாக இருக்கலாம். அன்பு செய்யணும். உன் நன்மைக்கு தானே. உன் உடப்பிறப்புகளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். சிலர் தாராள குணமுடையவர்களாக இருக்கலாம். ஒரு அண்ணன் ரொம்ப கஞ்ச பிசினாரியாக இருப்பான், ஒரு அக்கா பாசமாக இருப்பா, இன்னொன்று ரொம்ப சுயநலமாக இருக்கும், இன்னொன்று ரொம்ப வாய் அடிக்கிறதா இருக்கும், இன்னொன்று ஊமையாக இருக்கும். யாராக இருந்தானே அவர்களோடு இறங்கி வந்து அன்பு செய்யணும். உறவுகளில் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்று மரபு சொல்லுகிறது. ஒவ்வொருத்தனையும் குற்றம் பார்த்துட்டு நீ யாரோட உறவு கொள்ள முடியும்? அன்னை குற்றத்தையா பார்க்கிறாள்? குற்றத்தை பார்ப்பதாக ஒரு ஆள் கூட நம்ம தொடர்பில் அம்மா இருக்க முடியாது, இறங்கி வர முடியாது. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. இந்த அன்னை நமது குற்றத்தை பார்ப்பதில்லை, பாவத்தை பார்ப்பதில்லை, நமது எண்ணங்கள், இழிவான எண்ணங்களை பார்ப்பதில்லை, நமது தவறான நோக்கங்களை பார்ப்பதில்லை, நமது குற்ற செயல்பாடுகளை பார்ப்பதில்லை. எல்லாத்தையும் கடந்து பார்க்குறாங்க, நம்மளை மனிதனாக பார்க்குறாங்க. இப்போ குடும்பத்திலேருந்து நம்ம என்ன தொடங்கணும்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் அவங்க உங்களை எப்படி நடத்தினாலும் நீங்கள் மாதாவை கும்பிடுகிறீர்கள் என்றால், அம்மா தாயே பெரிய நாயகின்னு சொல்கிறீங்கன்னா அவங்க எல்லாரையும் பெரிய நாயகியாக பெரிய நாயகர்களாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு எதிர்த்த தெரு, அடுத்த தெரு, அடுத்த வீடு, அவர்கள் பலரும் பல மாதிரி இருப்பார்கள். ஆனால் அவர்களையும் பெரிய நாயகியாக பெரிய நாயகர்களாக பார்க்க வேண்டும். நம்ம இனத்தை சாராதவர்களாக இருக்கலாம், நமது மொழியை பேசாதவர்களாக இருக்கலாம், நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், எளியவர்களாக இருக்கலாம், வறியவர்களாக இருக்கலாம், வாழ்விழந்தவர்களாக இருக்கலாம், ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், உரிமை வாழ்வு இழந்தவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் என்றால் இந்த தாய் இறங்கி வருவது போல நாம் இறங்கி வரணும். அவர்களது குற்றங்கள் குறைகள் எதையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் மனிதர்கள், இறைவனின் பிள்ளைகள், நம்மை போன்றவர்கள் என்ற எண்ணத்தில் நாம் இறங்கி வர வேண்டும். ஒன்று. எனவே இன்று முடிவு செய்வோம். இங்கே பலரும் பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே பலரும் பலரோடு சண்டை போட்டு சண்டை சச்சரவில் சபித்து விட்டு அடித்து உதைத்து துவைத்து சபித்து பலதும் செஞ்சுட்டு தான் வந்திருப்போம். அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், உடன்பிறப்புகளாக இருக்கலாம், உற்றார் உறவினராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தோழர்களாக இருக்கலாம், அயல் வீட்டுக்காரர்களாக யாராக வேணா இருக்கலாம். அவர்களுக்கு சமாதானத்தோடு இறங்கி திரும்பி போகிற பொழுது இறங்கி வந்து அவர்களோடு சமரசம் செய்து கொள்வோம், அவர்களோடு சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவோடு இங்கே செல்ல வேண்டும். ஒன்று. இரண்டு, நமது பண்பாட்டோடு இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அதை மனசில் வைக்கணும். அது மொழியை சரியாக கற்றுக்கொள்வதிலோ, நமது இலக்கியங்களை பற்றி அறிவை வளர்த்துக் கொள்வதிலோ, அல்லது நமது இல்லங்களிலே நமது இனம் மொழி சார்ந்த அடையாளங்களை வைப்பதிலோ, பிறரோடு பகிர்ந்து கொள்வதிலோ, நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பிறருக்கு எடுத்துச் சொல்வதிலையோ ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
அப்படி ஒரு எண்ணம் எங்கோ பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இந்த வீரமாமுனிவருக்கு இல்லை என்றால் இல்லாதிருந்திருந்தால் நாம் இங்கே இல்லை. எனவே பிரியமானவர்களே, அன்பான சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் இந்த எண்ணத்தோடு நம் இல்லங்களுக்கு செல்வோம். எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிற இந்த அன்னை இன்று வரை எல்லோராலும் அன்பு செய்யப்படுகிறார்கள் என்றால் நாமும் இறங்கி வந்து நம்மோடு கூட இருக்கிற அத்தனை பேரையும் அன்பு செய்வோம். இன்றைக்கு முதல் வாசகத்தில் கேட்குறோம், இந்த திருத்தூதர்கள் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு வந்து சேர்ந்தாங்கன்னா பாருங்கள், எல்லா மொழி, கிரேக்கர்கள், யூதர்கள், ரோமையர்கள், கனானியர்கள், சமார் எல்லாருக்கும் போகிறாங்க. இந்த திருத்தூதர்கள் போய் மொழி தெரியல, ஒன்றும் புரியல, போய் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறார். அதுபோல் நாம் நமது வாழ்வில் இருக்க இந்த பெரிய நாயகி அன்னையிடம் வேண்டும். அந்த அன்னை நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.